அது பிப்ரவரி 3ஆம் தேதி இந்திய ஒப்பந்தத்தை நரேந்திர மோடி அறிவிக்கல. இந்திய சுயசார்பை பாதுகாக்க போறேன்னு சொல்ற நரேந்திர மோடி அறிவிக்கல. அறிவிக்கிறது அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப். அவர் அறிவிக்கும் பொழுது இந்த ஒப்பந்தத்தை சொல்லும் பொழுது இது இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அறிவிக்கிறார். நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களும் நம்முடைய பியூஷ் கோயல் அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதுவும் எப்ப நடத்துறாங்க? நாடாளுமன்றம் நடக்கும் பொழுதே நடத்துறாங்க. அதுல மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்ற பொய் என்னன்னா, இந்திய விவசாயிகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இந்தியாவால் கால்நடை வளர்ப்பு துறையில் உலர்த்தப்பட்ட தானியங்களுக்கு தேவை அதிகம் இருப்பதால் இறக்குமதி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன சொல்றாங்க. ஆனா ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் என்ன சொல்றாரு மோடி? விவசாய நலன்களை பாதுகாத்திட தனிப்பட்ட எந்த பெரிய விலையும் கொடுக்க நான் தயார் அப்படின்னு 56 இன்ச்சி மோடி அறிவிக்கிறார். அது விலை கொடுக்க தயார்னா இந்தியாவை அமெரிக்காவுக்கு விலை கொடுக்க தயார்னு சொன்னது இப்பதான் புரியுது. அதை நீங்க சொல்றபடி 18% குறைச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லும் போது பியூஷ் கோயல் தன்னைத்தானே தோலை தட்டி கொடுத்துக்கிட்டுறாரு. எப்படின்னா, சீனாவோடு 34%, வியட்நாமோட 25% தான், பங்களாதேஷோட 20% தான், தாய்லாந்தோட 19% தான், நமக்கு 18%. எனவே இவர்களை எல்லாரையும் விட நமக்கு ஒருபடி ட்ரம்ப் நமக்கு ஆதரவாக ஒரு கன்செஷன் கொடுத்திருக்காருங்க. ஒரு விஷயத்தை அவர் சொல்ல மறந்துட்டாரு. இந்த எந்த நாடுகளுக்கும் நீ அவன்கிட்ட அதை வாங்காத, இவங்கிட்ட இதை வாங்காத அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்தியாட்ட மட்டும்தான் நீ ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்காதேன்னு சொல்லிட்டு இந்த தண்டனையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, 18%ங்கிறத. வணக்கம், இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவெளியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் எஸ்கேஎம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். நம்மோடு இப்பொழுது தோழர் உரையாடவிருப்பவர் தோழர் மாசிலாமணி அவர்கள். அவரை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அனைவருக்கும் வணக்கம். PS மாசிலாமணி, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான விடயம் பற்றி, அதாவது இந்திய விவசாயிகளை மிக பெருமளவிற்கு பாதிக்கின்ற ஒரு விடயம், அதாவது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த போட்ட ஒரு ஒப்பந்தம், அது குறித்து நாம் பேசியாக வேண்டும். அது சாதாரணமாக நிறைய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அது குறித்து ஒரு போதுமான அளவு விவரம் இல்லாமல் இருக்கிறது. அது பற்றி நாம் இப்பொழுது ஒரு கலந்துரையாடல் செய்யலாம் என்று எண்ணுகிறேன். உங்கள் முதல் கட்ட கருத்தை நீங்கள் சொல்லலாம். இந்திய அமெரிக்க பரஸ்பர மற்றும் ரகசிய ஒப்பந்தம் என்று பெயர் வைத்திருக்கோம். பேரே ரகசியம்தான், பெயர் ரகசிய ஒப்பந்தம். அது பிப்ரவரி 3ஆம் தேதி இந்திய ஒப்பந்தத்தை நரேந்திர மோடி அறிவிக்கல. இந்திய சுயசார்பை பாதுகாக்க போறேன்னு சொல்ற நரேந்திர மோடி அறிவிக்கல. அறிவிக்கிறது அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப். அவர் அறிவிக்கும் பொழுது இந்த ஒப்பந்தத்தை சொல்லும் பொழுது இது இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அறிவிக்கிறார். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தை அவர் தான் நிறுத்தினதாக சொன்னார். ஒரு வணிக யுத்தத்தின் மூலமாக நிறுத்தினார். வணிக யுத்தம் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு. அது என்ன வணிக யுத்தங்கிறது பின்னுதான் தெரியுது. இந்த வணிகத்தை ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்காருங்கிறது பின்னணி புரியுது. இந்த ஒப்பந்தத்தின் அறிவிக்க வேண்டியவங்க முறைப்படி இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தை அறிவிக்கணும்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் அறிவிக்கணும், இந்தியாவில் நரேந்திர மோடி அறிவிக்கணும். ஆனா அமெரிக்க இந்திய ஒப்பந்தத்தை ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறாரு. அப்ப இப்ப இந்திய பிரதமரா நரேந்திர மோடி இருக்கிறாரா, ட்ரம்ப் இருக்கிறாரா என்பது கேள்வி முதலில் எழுகிறது. இன்னொரு விஷயம், இதுல ஒரு செய்தி, அந்த நேரத்துல அவர் அறிவிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது ஒரு வேடிக்கையான விஷயமும் நடந்திருக்கு. இந்திய நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு. ரெண்டாவது, அவர் எது மூலமாக அறிவிக்கிறார்னா எலான் மாஸ்கோடைய அந்த எக்ஸ் தளத்தின் மூலமாக அறிவிக்கிறார். அவர் அறிவிச்சதற்கு பின்னாலதான் நம்ம மோடி ஐயா பிரதமர் அறிவிக்கிறார், இல்லைங்களா? சரி, அப்படி அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கும் பொழுது அதை பற்றிய கருத்து சொல்ல மறுநாள் தான்
பியூஷ் கோயல் அமைச்சர் சொல்றாரு, இது வந்து மிகப்பெரிய வரலாற்று விஷயங்கள், இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்குது அப்படிங்கிறார். எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லல. எரிசக்தி பொருள், விமானங்கள், தொழில்நுட்ப பொருட்கள், விவசாய பொருட்கள் பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட $500 பில்லியன் இறக்குமதி. அதாவது ஓராண்டு இந்தியாவுல உற்பத்தி ஆகிற அளவுக்கு மேக்சிமம் இம்போர்ட் ஆகுது. அப்படின்னா இது ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறதா அப்படின்னா, ஒப்புக்கொண்டதுதான். அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவில்லை என்றாலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது. எனவே இதுக்கு என்ன சொல்றாங்க, நான் வரியை குறைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ட்ரம்ப் சொல்றாரு. அதாவது 50% பரஸ்பரத்துல 25% சரி டாக்ஸ், 25% இதுங்கிற 50 டாக்ஸ் 50% அறிவிச்சத நான் 18% குறைச்சிருக்கேன். அது நமக்கு ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லி இந்திய அரசு சொல்லுது. ஏற்றுமதி வரிய 50% இருந்ததை நாங்க வந்து 18% ஆக்கியிருக்கிறது ஒரு பெரிய உண்மை. ஆனா உண்மை என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது 3 to 5% தான். அவங்க எக்ஸ்போர்ட்டினுடைய டியூட்டி இந்தியாவுல வரும்போது 3 to 5 தான். சரியா சொல்றதாக இருந்தா 2.5% இருந்து 3.5% வரைக்கும் தான் வந்து இது வரைக்கும் அந்த நமக்கு வரி இருந்திருக்கு. அது ஒரு விஷயம். அது அறிவிச்சதுக்கு அப்புறம், அந்த அறிவிக்கும் போது நீங்க சொன்னீங்க ட்ரம்ப் அறிவிச்சாருன்னு. அவர் சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ட்ரம்ப், நான் என்னுடைய நண்பர் மோடி மிகவும் நல்லவர், அவர் வேண்டி விரும்பி கேட்டதற்கு இணங்க நான் இதை ஒத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு பாருங்க. அத பற்றி இவர்கள் பேசும் பொழுது நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களும் நம்முடைய பியூஷ் கோயல் அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதுவும் எப்ப நடத்துறாங்க, நாடாளுமன்றம் நடக்கும் பொழுதே நடத்துறாங்க. அதுல மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்ற பொய் என்னன்னா, இந்திய விவசாயிகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. நம்ம ஒண்ணு. இரண்டாவது, இந்தியாவால் கால்நடை வளர்ப்பு துறையில் உலர்த்தப்பட்ட தானியங்களுக்கு தேவை அதிகம் இருப்பதால் இறக்குமதி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளனன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே மிகப்பெரிய பொய். இத பற்றி நீங்க பேச. அப்படியான இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பேச்சும், வெளியில வெளிப்படுறது ஒரு பேச்சுமா இந்திய சுயசார்பை பலியிடுற அளவுக்கு இந்த ஒப்பந்தங்கள் வருது. இதை பற்றி கவலை இல்லாம. ஆனா ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் என்ன சொல்றாரு மோடி, விவசாய நலன்களை பாதுகாத்திட தனிப்பட்ட எந்த பெரிய விலையும் கொடுக்க நான் தயார் அப்படின்னு 56 இன்ச்சு மோடி அறிவிக்கிறாரு. அது விலை கொடுக்க தயார்னா இந்தியாவை அமெரிக்காவுக்கு விலை கொடுக்க தயார்னு சொன்னது இப்பதான் புரியுது. சரி, ஒரு கழுதையை பத்தி சொல்லுவாங்க. கழுதையில வந்து நிறைய சுமையை ஏற்றி வச்சா, கழுதைய ஒட்டகமானு தெரியல, நிறைய சுமையை ஏற்றி வச்சா போகாது. கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் இறக்குவாங்க, அப்பதான் போகும்ட்டு. அதே போல இன்றைக்கு அமெரிக்கா 50% அறிவிச்சுட்டு 3% இருந்த அந்த வரிய, ஏற்றுமதி வரிய, இந்தியாவில இறக்குமதி வரிய அவர்கள் வந்து இன்றைக்கு 18% என்று உரைத்தது என்பது ஏமாற்று வேலை. இன்னும் என்ன சொல்ற, கண்டிஷன் அப்படி வேணும்னா 25% பெனால்டி வரி, அபராத வரி போட்டதை இந்த ரஷ்யாவிலிருந்து வாங்கின எண்ணெயை, குருடாயில அவங்க வாங்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறத அடிப்படையில தான் நான் அதை குறைச்சிருக்கேங்கிறேன். அப்ப இந்தியாவை வழிநடத்துவது யாருன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு ட்ரம்ப் வழி நடத்துறாரா, நரேந்திர மோடி வழி நடத்துறாரா? இவர் யார் சொல்றது எங்க வாங்கணுங்கிறத அவர் எப்படி சொல்றது? அதை எப்படி இவர் ஏற்றுக்கொள்வது? அதற்காக வரி போடுறத அவர் போடுறா, அந்த வரியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு கேட்க வேண்டிய கேள்வி. இன்னும் சொல்ல போனா, அந்த வரின்னு சொல்லும் பொழுது நமக்கு இறக்குமதி வரி இல்ல, நாம ஏற்றுமதி பண்ற வரி. அமெரிக்கால போய் இறக்குமதி பண்ற வரி. அந்த வரிக்குதான் இவங்க வந்து 50% போட்டு, அதுவும் எப்படி 25% வரி, 25% ரஷ்யாவில இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அந்த தண்டனைக்கான வரியாம். சோ அப்படியாக 50 போட்டு அத வந்து நீங்க சொல்றபடி 18% குறைச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லும் போது பியூஷ் கோயல் தன்னைத்தானே தோளை தட்டி கொடுத்துக்கிட்டுறாரு. எப்படின்னா, சீனாவோடு 34%, வியட்நாமோட 25% தான், பங்களாதேஷோட 20% தான், தாய்லாந்தோட 19% தான், நமக்கு 18%. எனவே இவர்களை எல்லாரையும் விட நமக்கு ஒருபடி ட்ரம்ப் நமக்கு ஆதரவாக ஒரு கன்செஷன் கொடுத்திருக்காருங்க. ஒரு விஷயத்தை அவர் சொல்ல மறந்துட்டாரு,
இந்த எந்த நாடுகளுக்கும் நீ அவன்கிட்ட அதை வாங்காத, இவங்கிட்ட இதை வாங்காத அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்தியாட்ட மட்டும்தான் நீ ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்காதேன்னு சொல்லிட்டு இந்த தண்டனையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க 18%. இதற்கு முன்னால ரகுராம் ராஜன் நம்ம பழைய கவர்னர் சொல்றாரு, எப்பா நீங்க 18% சொல்றீங்க, இது கொடுக்கறதுக்கு முன்ன அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே பாகிஸ்தானுக்கு எந்த விதமான ஒரு ஒப்பந்தமும் இல்லாம 19% கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த அமெரிக்கா இந்தியாவை தலை தடவி இருக்கிறாங்க. இவர் அண்ணாச்சி நம்ம மோடி அவர்களும் இந்திய விவசாயிகளுக்கு எதிராக. அதை பற்றி நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்ட். இப்ப வந்து நம்மளுக்கு இங்க அமெரிக்காவிலிருந்து இங்க வர்ற இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு வரி கிடையாது, 0%. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த வரி. இந்த 18% வரிங்கிறது அந்த வரி தான். அப்ப இது கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் இல்லாத விஷயம் இல்லவா? இங்கேருந்து போறதுக்கு வரி கிடையாதான், இங்கேருந்து போறதுக்கு வரியா, அங்கேருந்து போறதுக்கு வரி இல்லையே, வரி கிடையாது இங்கேருந்து வர்றதுக்கு. என்ன நியாயம் இது? அப்ப இந்திய நாட்டு சந்தையை தாராளமா திறந்து விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணா இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் என்னவாகுது? ஆனா சொல்றா என்ன சொல்லிக்கிறாரு, நான் விஸ்வகுரு பிரம்மச்சாரி அப்படிங்கிறாரு. விஸ்வகுரு பிரம்மச்சாரி யாருக்காக செயல்படுறாரு? ட்ரம்புக்கும் அதானிக்கும். அதானி வழக்கு வர்றதுனாலதான் பாகிஸ்தான் வந்து போற நிறுத்தினதுக்கு காரணங்கிறது பின்னே வருது. அதானி வழக்கை நிறுத்துறதுக்காக தான் நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டிருக்காரு. பாகிஸ்தான் போற நிறுத்தினது மோடின்னு சொல்றதுக்கு பதில் சொன்னா போனதுக்கு அதான் காரணம். அப்ப எப்படியாவது இந்திய இறையாண்மை விட்டு ஆட்சி நீடிக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, இறக்குமதி வரி வருது, கிட்டத்தட்ட ஒரு 15.70% வந்து அவங்க வரி போடுறாங்க, யூசிய வரி. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிறது இதை விட கூடுதலா இருந்தாலும் இன்னைக்கு என்னென்ன பொருள் வரப்போகுது? ஜெனரிக் மெடிசின்ஸ் வரப்போகுது. அதுல சொல்றாங்க புற்றுநோய் ஒண்ணு இதுவரைக்கும் 500 ரூபாய்க்கு விற்ற மருந்து இப்ப 5000 ரூபாய் ஆக போகுது, ஜெனரிக் மெடிசன். அதே போல மருந்து பொருள் 50% மருந்து பொருள் வருது இந்தியால இறக்குமதி ஆகுது. அப்ப மெடிசின்ஸ் எல்லாம் எந்த ஒரு அதுக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. மெடிசின்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணலாம், பால் இறக்குமதி பண்ணலாம், சோளம் இறக்குமதி பண்ணலாம், கோதுமை இறக்குமதி. அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி என்பது சீராக ஒரு நாட்டுக்கு இருக்கணும். அப்பதான் அது ஒரு நாட்டினுடைய சுயசார்பை பாதுகாக்க முடியுங்கிற அக்கறை எடுத்துட்டு விருப்பத்துக்கு நீங்க இந்த ஒப்பந்தம் போடுறது. இந்தியாவில் இருக்க பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு மாற்றம், இந்தியாவில் ஒரு மாற்றம் வரும், நல்ல வரவேற்பு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பதை இன்னைக்கு இந்திய நாட்டு மக்கள் உணர வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது மிகப்பெரிய இந்தியாவின் சுயசார்பை இறையாண்மை பாதிக்கிற விஷயங்கள். அதோட இன்னொன்னு என்னன்னா, குறிப்பா சொல்லணும்னா வேளாண் விளைச்சல் இந்தியாவுல மிகப்பெரிய அளவுக்கு கூடிட்டு இருக்கு. ஒரு செய்தி இதுல நீங்க சொல்லும் பொழுதே ஒரு ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க, அது யாரு அவரு, இவருடைய நண்பர் ஒருத்தர் மேல ஒரு கேஸ்ன்னு சொன்னீங்க. அவர் யாரு? அதானி மேல ஒரு கேஸ். அப்போ சில மாதங்களாக நம்ம இந்திய அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்திற்கும் இந்த ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, இத அதாவது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம்னு சொல்லிட்டு, இது போட முடியாது போடக்கூடாதுன்னு ஒரு இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம இந்திய அரசாங்கத்தையும் நம்ம இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை இழுபறியிலே நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ட்ரம்ப் போன் பண்ணி ஒரு பொத்த போனை எடுத்துட்டு இவர்கிட்ட பேசுன உடனே சரின்ட்டாரு. அங்கதான் பிரச்சனை. இப்போ இத்தனை மாதம் இழுபறியில நடந்துகிட்டு இருந்தது ஒத்த போன்லன்னு சொன்னா, அப்ப இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இன்றைக்கு முக்கியமான விஷயமா இவரை ஒப்புக்கொள்ள வச்சிருக்குங்கிறது. ஒண்ணு, இவருடைய நண்பருடைய அதானில அம்பானி, அவருடைய அந்த பேரு இந்த இதுல அடிபட்டு இருக்கு, எப்ஸ்டீன் ஃபைல்ல அடிபட்டு இருக்கு. மோடியோட பேரும் எப்ஸ்டீன் ஃபைல்ல அடிபடுது. ஒரு விஷயம். 2வது விஷயம், நீங்க சொன்னீங்களே நிறைய விதி மீறி, அதாவது அமெரிக்காவினுடைய சட்டத்திட்டத்திற்கு மாறாக இந்த அதானி நிறைய அங்க பணத்தை சேகரிச்சாரு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுக்கு பணம்
கலெக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வழக்கு. அந்த வழக்குக்கு இந்திய அரசாங்கம் செவிசாய்க்கல. கோர்ட்ல இருந்து நான் வழக்கு போட போறேன்னு பிடிவாரன்னு போட்ட உடனே நண்பருக்கு தலைவலி வந்துட்டுன்னா உடனே சரின்ட்டாரு. எப்பா இந்த 2 விதையும் பாத்துக்கிடுவேன், நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொன்ன உடனே எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாம கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகளினுடைய நலனை காவு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படிங்கறதா இன்றைக்கு மிக மிக மோசமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்திய நாட்டுக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, என்னுடைய நண்பர்களை கைவிட்ட கூடாதுன்னு சொல்றேன். இறக்குமதினா ஒரு பாலிசி என்னன்னா, அதுக்கு முன்னாடி இறக்குமதியாது இந்தியாவில கிடைக்காத பொருள் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகும். இதுதான் பாலிசி. இந்தியாவில கிடைக்கிற பொருளை இறக்குமதி பண்றது எந்த நியாயம்? அதுவும் சொல்ல போனா இந்தியாவில இருக்கிற விவசாயிகள் சோயாபீன்ஸ், கோழி, நெல், அரிசி, பால் பவுடர்கள், மாட்டு இறைச்சி, இதெல்லாம் பெரிய மாட்டு இறைச்சி வேணா இல்லாம இருக்கலாம். பால் பெரிய அளவுக்கு இங்க உற்பத்தி ஆகுது. அது இன்னும் சொல்ல சாதாரண குடும்பங்கள், இன்னும் சொல்ல விதவைக்கான மறு தொழில். இது விதவைகள் பெண்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புள்ள தொழில். அப்ப இந்த பால் தொழில முடக்கிறது இன்னும் சொல்லலாம். வர்ணாசிரமத்தை பிரித்து பேசுறாங்க. இங்க வர்ணாசிரமப்படி அந்த பால் வருதா? இங்க அந்த ஆசிரமத்துக்கு உட்பட்டு வருகிறதா? இறைச்சியும் இறைச்சி தீவனத்தை திங்கிறது, கறி தீவனத்தை திங்கிற மாடுகள். இது அந்த மாடு போடுற பாலுல உயிர் கொழுப்பு இருக்கு, மாட்டு கொழுப்பு, விலங்கின கொழுப்பு இருக்கு. அதை இங்க சாப்பிடுறது அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனா நம்ம சாப்பிடணும். அப்ப தேண்டுமென்றே இந்தியாவை மீண்டும் ஒரு அடிமை நாடா கொடுக்கறதுக்கான 30 கோடி பேர் இங்க பால் விவசாயத்தை நம்பி இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் கோழி இந்த இறக்குமதி, இன்னொரு பக்கம் அக்களுக்கு அடிச்சு கொண்டாங்க. பீகார்ல ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வச்சிருந்தாரு, அடிச்சு கொண்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல அது ஆடுதான் அடிச்சு தப்புன்னு இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப யாரு இந்த உயிரை பலி திருப்பி கொடுப்பது? அப்ப அங்க விளையில பொருள் எல்லாம் தேக்கமாகுது. இப்ப அந்த பொருள் விற்பனைக்கு ஆக முடியல. ஏன்னா ஒரு செய்தி அதுல நீங்க ஒன்று சொல்ல விட்டது, காஷ்மீர்ல உள்ள ஆப்பிள், ஹிமாச்சல பிரதேசத்துல இருந்து ஆப்பிள இறக்குமதி பண்றேன்னு இருக்கிறாங்க. சிவப்பு சோளம், சோயாபீன் எண்ணெய்ன்னு சொல்லும் பொழுது என்னாச்சு தெரியுமா? சோயாபீன் எண்ணெயையும் சோயாபீனையும் இறக்குமதி பண்ணா அது ஜிஎம் மரபணு மாற்றப்பட்ட அந்த விஷயங்களை இங்க இறக்குமதி பண்ணும்போது இங்க என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயமும் இதுல உள்ளடக்கக்கூடிய விஷயமாக நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னால ஐரோப்பா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஐரோப்பா கூட போட்ட ஒப்பந்தத்துல டெய்ரி, கால்நடை பால் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அங்கிருந்து இறக்குமதி பண்றேன்ட்டாங்க. அங்கிருந்து பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறக்குமதி பண்றது, இங்க இருந்து அமெரிக்கால இருந்து வேளாண் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல இன்னொரு அந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா பிளஸ் அடிஷனல் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்னு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா நாளைக்கு பிளாங்க் செக் மாதிரி என்ன பொருளையும் நீங்க அதோட சேர்த்துக்கலாம். பல்சஸ், வீட்டு, எது வேணாலும் நீங்க அதுல சேர்த்துக்கிட்டு இந்தியாவில உள்ள அந்த இத்தனை கோடி மக்கள் உண்ணக்கூடிய ஒரு பெரிய சந்தையில அமெரிக்காவினுடைய அந்த வியாபாரிகளுக்கு, அமெரிக்காவினுடைய விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு நிலையை இங்கே விற்பதற்கான ஒரு தளமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதா முக்கியம். இதுல நான் ஒரே ஒரு புள்ளி ஒருத்தர் சொல்ல விரும்புறேன். இறக்குமதி ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கால இருந்து இறக்குமதி 38.99, அதாவது 39 பில்லியன் டாலர். ஆனா இப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க? 500 பில்லியன். அப்ப 5 வருஷத்துக்கு 500 பில்லியன்னா ஒரு வருஷத்துக்கு 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதுவரைக்கும் நம்ம இறக்குமதி பண்ணிருக்கிறது 39 தான். ஆனா இனிமே நான் 100 பில்லியனை இறக்குமதி பண்றேன்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா இந்திய விவசாயிகள் தங்களுடைய பொருள்களை வச்சுட்டு எங்க போவாங்க? ஏற்கனவே விலை கிடைக்காம தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். அமெரிக்கால இந்த விவசாய பண்ணைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளவு இருக்குன்னா மொத்தம் 18.8 லட்சம் தான். அதாவது அமெரிக்க விவசாயிகளுடைய எண்ணிக்கை 18.8 லட்சம் தான். இந்தியாவில் உள்ள விவசாயிகளினுடைய மொத்த எண்ணிக்கை 4.65 கோடி விவசாயிகள் இங்க இருக்கிறாங்க. அப்ப அவன் 18 லட்சம் பேருடைய வாழ்க்கைக்காக நம்முடைய இத்தனை கோடி
மக்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு நம்ம ஆளு கையெழுத்து போட்டு அதை ஓகே பண்ணிருக்காரு. பியூஷ் கோயல் என்ன செஞ்சிருக்காரு, அதை பற்றி எந்த பாதிப்பும் இல்லைங்கிறாரு இல்லைங்களா? ரொம்ப நம்ம வருத்தமான செய்தியா இருக்கு. நீங்க விவசாயிகள் எண்ணிக்கை மட்டும் சொன்னீங்க, வேளாண்மை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிறது, மதிப்பு கூட்டப்படுறது, விற்பனை பெறுறது, அந்த தொழிலை சார்ந்ததும் முடங்கிவிடும். ஹை ப்ரொடக்ஷன் முடங்கிவிடும். அப்போ ஒட்டுமொத்தமான ஒரு முடக்கத்தை நோக்கி இந்தியா போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பெரு விவசாயி அங்க வந்து இருக்கிற பெரு விவசாயிகளுக்கு மானியம் நீங்க சொன்னீங்க, பெரிய அளவுக்கு மானியம் கொடுக்குறாங்க. நிலம் வந்து அளவு கூட, விவசாயிகள் எண்ணிக்கை குறைச்ச, ப்ரொடக்ஷன் கூட, அது காஸ்ட் ஆஃப் ரேட்டு குறைச்ச, உற்பத்திக்கான செலவு குறைச்ச, எல்லா வகையிலும் இந்தியா வந்து இது இறக்குமதியால பாதிக்கப்படும். எல்லாமே நேர்மாற்றமான விஷயம். இதுக்கு தோதாதான் இன்னைக்கு 2025 சீட் ஆக்ட் விதை மசோதாவை கொண்டாந்துருக்காங்க. இது விதை மசோதா மூலமா வெளிநாட்டு இருந்து பொருள் மட்டும் இறங்க போறது இல்லை, இந்த விவசாய உற்பத்திக்கான அத்தனை வந்து உப பொருள்களும் இறக்குமதி ஆக போகுது. இன்னும் சொல்ல போனா மான்சான்டோ, போயர், ஜிஞ்சர்லா கம்பெனிகள்லாம் பெரிய பாருங்க வைத்தறிச்ச அவனே விதையை கொடுப்பான், அவனே பூச்சி மருந்து கொடுக்கலாம். போயர் கம்பெனியில பூச்சி மருந்து வருது, விதையும் வருது. விதையை வாங்கி தெளிச்சுட்டு அவன் பூச்சி மருந்து தான் அடிக்க முடியும். அவன் பூச்சி மருந்து அடிச்சா வேற எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வேற எதுக்கு மருந்து நம்மள்ட்ட. அப்ப இப்படியான ஒரு மிகப்பெரிய ஆபத்தை இந்தியாவில கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்துக்கல. அதுல இறக்குமதி பண்றதுல நீங்க சொன்னீங்களா ஒரு விஷயம், அதுல வந்து ஜிஎம் விதைகள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அப்படி ஒண்ணும் இல்ல, அதையும் சேர்த்துதான் இறக்குமதி பண்ண போறாங்க. உண்மை. ஆமா, அவங்க இல்லைன்னு இல்ல, அது சேர்ந்துதான். அவங்க மட்டும் இறக்குமதி பண்ண மாட்டாங்க, பயோடிசிட் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டல் மயமா ஆயிட்டு இருக்கு இந்தியாவில. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவில எதிர்காலத்துல வரப்போகுது. இன்னும் சொல்ல போனா இறக்குமதிக்கு டாலர்ல தான் நம்ம கொடுக்கணும். அவன் அங்க இருந்து இறக்குமதி பொருளுக்கு நம்ம இந்திய நாட்டுக்கு டாலர் கொடுக்கணும். நம்ம டாலர் இன்னைக்கு விலை சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டாலர் வந்து மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏற்றுமதி குறைஞ்சா இறக்குமதி அதிகரிக்கும். நம்ம ஏற்றுமதி குறைஞ்சா இறக்குமதி அதிகரிக்கும். அப்ப இருப்பு டாலர் காலியாகும். அப்ப இருப்பு டாலர் காலியானா கட்டுப்பாடு ஏற்படுத்தலைன்னா இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும். இன்னைக்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு டாலரோட. அப்ப அது ஒரு நாணய யுத்தம் அடுத்து நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய பாதிக்கு இந்தியாவில வரப்போகுது. பெட்ரோல் ஏறிட்டுனா இறக்குமதி பெட்ரோல் அந்நிய ரஷ்யால இருந்து வாங்கக்கூடாது, வெனிசுலா வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இறக்குமதி பெட்ரோல் விலை அதிகரிக்கும். பெட்ரோல் விலை ஏறினா அனைத்து பொருட்களும் விலையே போயிடும். அப்புறம் தற்சார்பு குறையும். இந்திய மக்களின் கழுத்தை அமெரிக்கா அவனுடைய கொட்டடியில, மாட்டு கொட்டடியில கழுத்தை சுருக்க மாட்டி வச்சிருக்கான். நம்முடைய நண்பர்கள்ட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறான். அதுதான் ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நமக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அமெரிக்கா நம்ம மேல வந்து இந்திய பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும் போது 7வது கப்பற்படையை அனுப்புற அந்த காலகட்டத்துல சோவியத் ரஷ்யா தான் அம்மையார் இந்திரா காந்தி இருக்கும் பொழுது நமக்கு வந்து உடனடியாக வந்து ஆபத்துக்கு வந்த அந்த ரஷ்யாவை அங்கிருந்து எண்ணெய் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்களே ஐயா, அதுக்கு போய் கையெழுத்து போட்டிருக்காங்களே. இது எவ்வளவு கொடூரமான விஷயம் பாத்தீங்களா? இதனாலதான் நம்முடைய நீங்களும் நாமளும் சேர்ந்து இருக்கக்கூடிய எஸ்கேஎம் சார்பாக பியூஷ் கோயல் பதவி விலகு, ராஜினாமா செய்யணும் ஒரு அறைகூவலை கொடுத்திருக்கோம். இன்னும் 2 நாளைக்கு முன்னால கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து தேசபக்த சக்திகளும், அனைத்து விவசாய சக்திகளும், அனைத்து உழைக்கும் மக்களும் இந்த விவசாயிகளுடைய அளிக்கக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நாம் முன்னெடுக்கக்கூடிய தேவை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம மக்கள் மத்தியில், நம்ம விவசாயிகள் மத்தியில கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம வந்து நிச்சயமா நம்ம ஏற்பாடு பண்ணது. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. நீங்க கிராமத்துல இருக்கிற விவசாயி சாதாரண மக்களுக்கு கொண்டு போகணும். அவங்களுடைய வயிற்றுல வாயில அடிக்கிற செயல் இந்த திட்டம் நடக்குது. வெளியே தெரியாம அமைதியான முறையில பல திட்டங்களை கொண்டாந்து அடிக்கிற மாதிரி இந்த திட்டத்தையும் இளைமுறை காய்முறையா பூத்துறாரு. இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் கொண்டு போகணும். அதாவது இந்த உரையாடலை வந்து நம்ம இந்திய விவசாயிகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில நம்ம முதல் தடவை அதை தொடங்கி இருக்கோம். இனிமேல் அடுத்தடுத்த விஷயங்கள்ல முக்கியமான செய்திகள் வரும் பொழுது நாம இது போன்ற உரையாடல்களை தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம்.
அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.